அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை எப்படி மார்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸில் இருந்து நம்ம துணிக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளவுஸை இப்படி பேக் பார்ட் பக்கம் மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். அடுத்தது இந்த உள்ளே இருக்க கிளாத்து நல்லா உள்ளே போயிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இடுப்பு பகுதிக்கு இப்படி மடித்து தைக்கிறதுக்கு நம்ம தையலுக்கான அளவு விடும் இல்லையா, அது 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை இந்த கோடுக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்தோட ஃபோல்டும் நம்ம மடிச்சு போட்டிருக்க துணியோட ஃபோல்டிங்கும் இப்படி ஒன்றா இருக்கணும். இப்படி ஒன்றா வைக்கும்போது இந்த இடுப்பு பகுதி இப்படி ஸ்லாண்டிங்காக போச்சுன்னா இது ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி மார்க் பண்ணக்கூடாது. இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த இடுப்போட கோடும் நம்மளோட ப்ளவுஸும் ஒன்றா இருக்கணும். வச்சுட்டு இந்த சைடு ஒரு மார்க்கு, அதே மாதிரி ப்ளவுஸ் நகர்ந்து போகாமல் பிடிச்சிக்கிட்டு இந்த கையை மட்டும் லைட்டாக இப்படி மேலே தூக்கணும். தூக்கிட்டு கழுத்து ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கான்னு இப்படி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரெடி அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி சைடும் மார்க் பண்ணணும். அடுத்த மார்க்கிங் நம்மளுடைய கழுத்தில் இப்படி வச்சுட்டு ரெடி அளவில் ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு கழுத்து முடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம லென்த்தும் ஷோல்டரும் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரெடி அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெடி ஷோல்டரில் இப்படி ஒரு மார்க்கு, இதுக்கு பக்கத்தில் கழுத்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு. அடுத்ததாக இந்த ஷோல்டர் மார்க்கிங், இதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க்கிங் இருக்கணும். இப்போ இந்த நெக்கோட ஷேப்பை நம்ம அப்படியே வரையணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்ட்டு கிளாத் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோடைய கிளாத்தை இப்படி உள்ளே தள்ளிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெடி அளவில் என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வரையணும். அடுத்தது தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதோட ஷேப்புக்கு மறுபடியும் இப்படி வரையணும். அடுத்ததாக இந்த ப்ளவுஸை எடுத்துட்டு இந்த இடம் தையலுக்கான அளவு விட்டுருக்கும் இல்லையா, அதிலேருந்து இப்படி வச்சுட்டு ஸ்கேலை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல தையலுக்கான அளவு விட்டுருக்கும் இல்லையா, இங்கேயும் இப்படி ஒரு லைன் போடுறோம். இந்த மாதிரி எல் ஷேப் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் கோடு போட்டிருக்கும் இல்லையா, இந்த ரெடி அளவில் இப்படி ஒரு கோடு போடுறோம். இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணுறோம். இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு இங்கே ஸ்லாண்டிங்காக வந்தது இல்லையா, அதில் சரியாக போயிடும். இப்போ இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி வரையணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான ப்ளவுஸ் பற்றின விஷயங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ப்ளவுஸை பற்றின எல்லா விஷயங்களுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் 399 ரூபா மட்டும்தான். சீக்கிரம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சு கற்றுக்கோங்க. இந்த ஆஃபர் இந்த மாதம் மட்டும்தான் இருக்க போகுது. சீக்கிரமாக வாங்கி படிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.